ஆண்டவர் தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம் என்னென்று சொன்னார், ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரோமர் எழுதின புத்தகத்தில் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு, இந்த ராத்திரியிலே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளும்படிக்கும், ஆண்டவருடைய காரியங்கள் யாவையும் திட்டமாய் நமக்கு ஆண்டவர் தாமே நமக்கு போதித்து தரும்படிக்கு கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நன்றி தகப்பனே, அவன் சந்தோஷத்தோடைய களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தின்படி சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் யாவும் எங்களை பலப்படுத்தும்படிக்கு, அவன் நன்மையை உண்டாக்கும்படிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியனை கேட்கிற போது பிள்ளைகளை ஆமீன் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துங்க. ஆமீன் ஒருமனமாய் காத்திருக்கிற செய்யுங்க. ஆமீன் விதையை விதை தரலுங்க. ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் பாதம் கெஞ்சுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசிங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாயும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாயும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேதத்தை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் என்று சொன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே அவருடைய தீர்மானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சகலமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியில் உள்ள வேத பகுதி நமக்கு எல்லாம் தெரியும். நன்மைக்கு ஏதுவான காரியம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய வேதத்துடைய காரியத்தை, இந்த வசனத்துடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய தீர்மானத்தின்படி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், பாஸ்டர் நாங்கள் பிதாவினால் தீர்மானிக்கப்பட்ட பிள்ளைகள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிற அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி, அதாவது திட்டத்தின்படி அவர் என்ன செய்தார், அடுத்து அழைத்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் தொடர்ந்து இருக்கிற தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அதுக்கு அடுத்திருக்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், ஆமென், பிதா என் மேல் அன்பு வைத்ததால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர். இயேசு என்னை அழைத்திருக்கிறார் பாஸ்டர், ஆமென், என்னை ஊழியத்துக்காய் அழைத்திருக்கிறார் பாஸ்டர், தம்முடைய சுத்தம் செய்யும்படிக்கு என்னை அழைத்திருக்கிறார் பாஸ்டர் என்று சொன்னா போதாது. அல்லேலூயா. அந்த தீர்மானித்தவரையும் அந்த அழைத்தவரையும் குறித்து நீங்கள் அன்பு பாராட்ட வேண்டியது அநேகமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் செய்தியை அழகா பார்த்தோம். ஆமென், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிருபை தான் பலப்படுத்தும், கிருபை தான் சூழ்ந்து கொள்ளும், ஆமென், கிருபை தான் வழி நடத்தும். அல்லேலூயா. இப்ப கிருபை எதுக்காக தருகிறாரு? தீர்மானித்தபடினால. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை எதுக்கு தருகிறாரு? அழைத்திருக்கிறபடினால. கிருபை எதுக்கு தருகிறாரு? அன்பு செலுத்தும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தேவனுடைய கிருபை இல்லாம ஆமென் அவருடைய தீர்மானத்தையும் பெற முடியாது, அவருடைய அழைப்பையும் பெற முடியாது, அவரை நேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நாங்க அதிகமா ஜெபம் பண்றதுனால, நாங்க அதிகமா பாட்டு பாடுறதுனால, அதிகமா உற்சாகமா இருக்கிறதுனால நாங்க தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொல்லலாம். இல்ல. அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்திலிருந்து வருகிற எந்த நன்மையானாலும் சரி, அவன் பரத்திலிருந்து வருகிற எந்த மேலான கிருபையானாலும் சரி, அது உங்களிடத்திலிருந்து அவன் உங்களுக்கு பரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபை இல்லாம, தேவனுடைய கிருபை இல்லாம அவன் நீங்கள் ஒரு காரியமும் செய்ய முடியாது. தேவனுக்கு அன்பும் பாராட்ட முடியாது, தேவனுக்கு செய்கிற நற்கிருத்தி எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. உடனே நீங்க நினைக்கலாம் கிருபை இல்லாம இருந்தா அவன் வாக்குத்தத்தத்துல நிறைவேறுமான்னு கேட்டா நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நோக்கி பார்க்கிற அந்த கொஞ்ச கிருபை இல்லாட்டா ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தம் தந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாது. வேதவசனம் சொல்லுகிற வாசிங்க. ஆமென். 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம். சோத்திரம். 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம். சத்தமா வாசிக்கலாம். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் எவ்வளவு அழகா நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே அன்பு செலுத்துகிறோமா? இங்க கேள்வி கேட்டா ஆமென் அன்பு செலுத்துகிறோம் கேட்டா யாரையும் காணல. அல்லேலூயா. இப்ப அன்பு செலுத்துற இடத்துல நீங்க எப்படி அன்பு செலுத்துகிறீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ, வேதவசனம் அங்கதான் இருக்கும், இங்க கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் நம்மளை குறித்து இப்படி சொல்லுதான் ஆச்சரியப்பட்டா அது ஆச்சரியமா தான் இருக்கும். அல்லேலூயா. வேத வசனம் நம்மளை குறித்து நம்பிக்கையா சொல்லுகிறது. அவர் நம்மளிடத்தில் அன்பு பாராட்டினபடினால நாமும் அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆனால் நம்மளே உயர்ந்து ஆராய்ந்து பார்த்தா அவன் இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா? ஆமாம், அன்பு செலுத்துகிறோம். இப்போ இயேசுவிடத்தில் நீங்கள் எப்படி அன்பு செலுத்துகிறீங்கன்னு கேட்டா எப்படி அன்பு செலுத்துகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் வேத வசனம் முன்ன இருக்கிறது. நீங்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முன்னாடி போகும்போது அல்லேலூயா இப்ப பிரச்சனை இல்லை, இப்ப பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு போகும்போது அங்கே ஆமா நீங்கள் தகுதியற்றவர்களை போல ஒருவேளை நிற்கும்போ ஆண்டவர் சொல்லுவார், நீங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை சரி, உங்கள் மன கஷ்டத்தை உங்கள் மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை. நீங்கள் செம்மறி ஆடுகளை போல நீங்கள் நல்ல தகுதியுள்ள பகுதியில் நிற்கிறீங்க. எங்க நியாயஸ்தானத்து நியாய தீர்ப்பு நாளில். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் என்ன போஷித்தீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அன்பு தேவனிடத்தில் அன்பு பாராட்ட தெரியாத, அன்பு பாராட்டினே சொல்லியும் என்ன அன்பு பாராட்டேன்னு தெரியாதவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க இன்னும் எப்போ இயேசு உங்களை வந்து பார்த்தோம். அல்லேலூயா. வேதவசனம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போய் நின்னுட்டு நீங்க இப்படி கேட்கப்படாது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லும், இப்படிப்பட்ட கேட்கிறவங்க அங்க வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மேல அன்பு பாராட்டியும் இயேசு மேல என்ன அன்பு பாராட்டணும் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுறேன், அவன் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் இந்த நல்ல பகுதியில் நிற்கும்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கப்பட, ஆண்டவர் நாங்க எப்போ உங்களை ஆண்டவர் சொல்லுவார், நீங்களே நேசிங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் இயேசுவிட்ட அன்பு பாராட்டினீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போய் இயேசு நின்று சொல்லுவார், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் தேவனே அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிற பிள்ளையே, நீ என்ன வந்து பார்த்த, என்ன போஷித்த, எனக்கு உடுக்க வஸ்திரம் தந்த, என்ன வந்து தாளாட்டின, என்னோட சீராட்டின. அங்க போய் நின்றுட்டு கேட்கப்படாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாங்க எப்பவுமா வந்து பார்த்தோன்னு கேட்கப்படாது. உங்க சிந்தனை எல்லாம் அந்த வீட்டின் ராஜ்யத்துல எப்ப ஆண்டவரோட பந்தி இருக்கிறோட சிந்தனை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு உபதேச ஆண்டவர் தந்தார் இல்லையா? நம்முடைய காரியங்கள் எல்லாம் அந்த வானத்தின் மேல விரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷம் படண்டா. உங்களுடைய காரியங்கள் நியாய தீர்ப்புல ஒரு நாள் என்ன செய்யப்படும்? எல்லாருக்கும் பகிரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்க போய் நின்னுட்டு அவன் உங்க முன்னாடி நிக்கிறவங்க என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க, என்ன நன்மையான காரியம் செஞ்சிருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு நிப்பீங்கன்னு சொன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நீங்க நேசித்தீங்க சொன்னீமா நீங்க கேள்வி கேட்கறவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியம் வருதோ புரியலையோ? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. புரியாதவங்க புரியலன்னு சொல்லணும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க புரிஞ்சுன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது புரியலன்னு சொல்லி ஆமென் புரிஞ்சின்னு வெளிப்படையா சொல்லிட்டு அல்லேலூயா போறோம். அங்க போய் ராஜ்யத்தின் நேரத்தில் நிற்கும்போது இயேசு இயேசு எங்க நல்ல தகப்பனே, எங்க ஊழியக்காரர் இதெல்லாம் சொல்லி தரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் கேட்பார், நீங்க மறுபடியும் கேட்டியாலா? அவங்களுக்கு தெரியாம இருந்தப்போ நீங்க மறுபடியும் கேட்டியாலா? ஆண்டவர்களை கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதிக ஞானம் உள்ளவர்கள் ஆனபடியால் நம்ம சொல்லுவோம், நாங்க கேட்டோம் இயேசுவே, அவன் எங்களுக்கு தருணம் கிட்டல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க இருக்கிற கல்லும் உத்தரமும் வந்து சொல்ல, இல்லை 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 இல்லை, இவர்களுக்கு இயேசுவை அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு போதிக்கப்பட்டது 27ஆம் தேதி 7வது மாசம். அல்லேலூயா. இல்லை, 28ஆம் தேதி 7வது மாசம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்க போய் எக்ஸ்கியூஸ் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை, தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, அழைப்பெல்லாம் ஓகே தான், தீர்மானம் எல்லாம் சந்தோஷம்தான். ஆனா இயேசுவிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மனுஷனிடத்தில் அன்பு பாராட்டி மனித காரியத்துக்கு நீங்க அதிகமா அன்பு பாராட்டிங்கன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை, நாட்கள் கடந்து போகாது. நீங்கள் இயேசு மேல உங்கள் அன்பை செலுத்தினால் அவன் வரும் காரியத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாத எல்லா காரியங்களும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாயும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல கடைசியில ஒரு வார்த்தை இருக்கு, அவருக்கென்றும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது எதுக்காக? ஹலோ, அழைக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீங்க எல்லாம் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டீங்க? இல்ல, நீங்க சிருஷ்டி இல்ல, நீங்க எல்லாம் உருவாக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் சிருஷ்டி அல்ல, நீங்கள் ஒரு படைப்பு ஆண்டவருடைய. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க? வேதவசனம் சொல்லுது, நீங்க எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு இயேசுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மணவாளனுக்காகயா? அல்லேலூயா. அப்படிதானே வேதவசனம் சொல்லுது. அந்த வேதவசனத்திலே கண்டிப்பா வாசித்த அந்த கொலோசியர் வேதவசனத்திலே கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றுமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அன்பு பாராட்டினாலும் சரி, இல்ல கோபப்பட்டாலும் சரி, யார்கிட்ட தான் காமிக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஆண்டவருக்காய் படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ சகலமும் அவருக்குள்ளாய் படைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அவன் ஏசாயா 46வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க ஏசாயா 46 அவன் 10வது வசனத்தை வாசிங்க வேகமா. சத்தமா வாசிங்க ஒரு ஆளு. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வகாலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனையை நிலை நிற்கும் எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? இனி காணப்படாதவைகளும் ஆமன் இனி இருக்கிற காரியம் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கென்றே கர்த்தராலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 115வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 115 3வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார், தம்முடைய சுத்தமான தமக்கு சுத்தமான யாவையும் செய்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான் நான் சொன்ன. அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. அவருடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய
கைவேலியுமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க செய்யற அந்த கையின் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களா? அல்லேலூயா. இயேசு உங்களை சிருஷ்டித்திருக்கிறாரு, உங்களை படைத்திருக்கிறார், உங்களை தீர்மானித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கென்றே உங்களை படைத்திருக்கிறார், அவருக்கென்றே உங்களை அபிஷேகித்திருக்கிறார், அவருக்கென்றே உங்களுக்கு நன்மையான காரியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க செய்யற கைட்டு செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிரியமான காரியமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க உழைக்கண்டாம், நீங்க சம்பாதிக்கணும் நான் சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியம் நீங்க செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் அழகா சொல்லப்பட்டு, கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்தாலும் சரி, இல்லை நீங்க எதை மாம்சத்தில் செய்தாலும் சரி, அது கர்த்தருக்கு அவன் பிரியமாய் இருக்கிறதா, அவன் கர்த்தருக்கு அது பிரயோஜனமாய், கர்த்தருக்கு அது ஏற்றதா இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே வேத வசனம் குறிப்பிட்டிருக்கிறது பிரகாரம் இங்கே சகலமும் அவரிடத்திலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தீர்மானித்தபடி அழைக்கப்பட்டவராயிருக்கிற நாம அவன் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சகலம் என்ற காரியத்தில் நாம் வந்து நிற்கிறோம். அவன் சகலமும் அவருக்குள்ளே படைக்கப்பட்டிருக்கிறது, அவன் சகலமும் அவருக்குள்ளே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நன்மையை தேடுறோம், பலத்தை தேடுறோம், அவன் வேண்டிய ஆலோசனை தேடுறோம். இதெல்லாம் இந்த சகலமும் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, இந்த அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய பாக்கெட்டில் இருக்கிறது சொல்லி நம்ம லகுவா பார்க்கலாம். அவருடைய கரத்தில் இருக்கிற காரியம் எப்ப நம்முடைய கரத்தில் அது உண்டாகும் என்று சொன்னால், அவரிடத்தில் எப்ப அதிகமாய் அன்பு செலுத்துகிறோமோ, எப்ப அதிகமாய் அவரை நேசிக்கிறோமோ, அவருடைய கரத்தில் இருக்கிற இந்த சதா காலங்கள், இந்த சகல காரியமும், இந்த பரிபூரணமாய் இருக்கிற சகல காரியமும் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு தீர்மானித்து அழைக்கப்பட்டு அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க, அவன் தேவனிடத்தில் அன்பு பாராட்டுகிற பிள்ளைகளுக்கு அவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. இப்ப நன்மைக்கு ஏதுவாய் அவன் கிருபை இருந்த போதிலும் அவன் நன்மைக்கு ஏதுவான காரியம் நடக்கல பாஸ்டர். அதிகமாக துன்பம் வரும், உண்மைதான் பாஸ்டர். உலகத்தில் அவன் போராட்ட உபத்திரம் வரும், உண்மைதான் பாஸ்டர். ஆனா அதன் விடைக்கு மேலா இருக்கிறது பாஸ்டர் என்று நீங்க சொல்லுகிறீங்கன்னு சொன்னா, நீங்கள் இயேசுவை அதிகமாய் நேசிக்கவில்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசுவை அதிகமா நேசிக்கிறீங்கன்னா அவன் சகலமும் எப்படி ஆண்டவர் தமக்குள்ளே படைத்து வைத்திருக்கிறாரோ அப்படி உங்களுக்கு நடக்கிற எல்லா சகலமும் அவன் நன்மைக்கு ஏதுவானதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு நான் ஆசீர்வாதம் ஒன்றும் கிடைக்கல பாஸ்டர், அது தீமைக்கு ஏதுவா என் விசுவாசத்தை குலைத்து போடுகிறது பாஸ்டர் என்று நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா, வேத வசனம் சொல்லுகிறது எது நடந்திருக்கிறதோ, அவன் எந்த கிரியெல்லாம் நடந்திருக்கிறதோ அது நன்மைக்கு ஏதுவானவையாய் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இனி எந்த சுத்தத்தின் காரியமெல்லாம், எந்த நேசத்தின் காரியமெல்லாம், எந்த கரத்தின் கிரியெல்லாம் இனி நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நன்மைக்கு ஏதுவான காரியம் மாத்திரம் நடக்கும்னு சொன்னா அது உங்க விசுவாசத்தை குலைக்காது, உங்க பொறுமையை குலைக்காது, இயேசு மேல இருக்கிற அன்பை விட்டு விலக செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு நடக்கிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம், ஆமென், உங்களை இயேசுவினிடத்தில் விட்டு ஆமென் விலகி போகும்படிக்கு நன்மைக்கு ஏதுவாய் இல்லைன்னு சொன்னா, ஆமென், நீங்கள் அதிகமாய் இயேசுவை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனுஷன் சொல்லுறதல்ல, அழகா ரோமர்ல சொல்லப்பட்ட வேத வாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ரோமர், ஆமென், இல்ல சாரி, யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் ஆமென் 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும் பொருட்டு அவரை தந்தருளி இவ்வளவாய் அவர் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப அவர் தந்திருக்கிற, அவர் தம்முடைய குமாரனை தந்திருக்கிற நோக்கத்தை இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிற ரோமர்களை பார்க்கிறோம். அவர் எல்லா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய சுத்தம் அங்கே வெளிப்படுது என்று பார்க்கிறோம். அத கர்த்தருடைய சுத்தம் எவனமாய் இருக்கிறார். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹிஸ் மீட் டு திஸ் வேர்ல்ட்? ஆண்டவர் எதற்காய் உலகத்துக்கு வந்து உங்களை தெரிந்து கொண்டவர்களாய், உங்களை சீர்படுத்தினவர்களாய், நீங்கள் ஆமென் அழைக்கப்பட்டவர்கள் என்பதாயும், ஆமென் நீங்கள் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்லி ஏன் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னா, ஆமென் பிதா உங்கள் மேல் அன்பு பாராட்டி ஆமென் குமாரனை எதுக்கு ஆமென் தந்திருக்கிறார் என்று சொன்னா, வாசிங்க எரேமியா எழுதின புத்தகம் 29வது அதிகாரம் ஆமென் 11வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவாய் உங்களுக்கு அவர் தரும்படிக்கே அவருடைய பர்பஸ் ஆஃப் மீட் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒன்று சொல்லலாம், பாஸ்டர் நாங்க ஆபிரகாமை போல பொன்னுக்கும் வெள்ளியும் சீமாட்டியா இருக்கிறதா எங்க முடிவு? அப்படி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா ஆண்டவர் அழைத்திருக்கிறான்னு சொன்னா அந்த முடிவு எதிலே கொண்டு போய் நிற்கும்? உங்கள் வாழ்க்கையுடைய ஓட்டத்தினுடைய முடிவு எதிலே இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசுவை அதிகமாக நேசிக்கும் போது, தேவனை அதிகமாக நேசிக்கும் போது அவர் சொல்லப்பட்டது போல, நான் எதற்காக பிதா எதற்காக உங்களை நேசித்தார்னா, நீங்கள் ஆமென் நினைத்து வைத்திருக்கிற முடிவை குறித்து, ஆமென் பரலோக ராஜ்யத்திலே கல்யாண வீட்டிலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஆமென் முடிவோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த முடிவில் நீங்கள் பங்கடையும்படிக்கு, அதிலே நல்ல ஸ்லாக்கியத்தை பெறும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கல்யாண வீட்டில் பந்தியில் உட்கார விரும்புகிறவங்க உண்டு. அல்லேலூயா. பந்தி இட பக்கத்தில் 2-3 பந்தி தாண்டட்டும். அல்லேலூயா. அப்படி சொல்லி போறாங்க இருப்பாங்க உண்டு. அல்லேலூயா. இன்னும் கடைசி பந்தியில் கடைசியில் போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே உலகத்திலே இப்படி இருக்குன்னு சொன்னா, அங்கே பரலோக ராஜ்யத்தில் போகும்போது அல்லேலூயா இயேசு ஒரு பந்திய ஒரு ஓரத்தில் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பந்தியின் விரிப்பிலே அவர் இருப்பார். அல்லேலூயா. இருக்கும்போது இயேசு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் விரும்பும். அல்லேலூயா. இயேசுடைய ஆமென் கொஞ்சம் இயேசுவை பார்க்குற டிஸ்டன்ஸில் இருந்தால் போதும்னு சொல்லுகிறவங்க இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நம்ம ஊழியக்காரங்கள்லாம் வரும்போது நல்ல பெர்ஃப்யூம் எல்லாம் மணக்கும்போது, ஆமாம் இந்த பெர்ஃப்யூம் வாசனை இயேசுடைய நறுமணம் வீசுகிற அந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் போதும்னு சொல்லி விரும்புவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் எப்படியாச்சிலும் ஆமீன் பந்தியில் போய் சேர்ந்தா கொள்ளான்னு உள்ளவங்க இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? பந்தியில் போய் சேர்ந்தா கொள்ளான் இருக்கிறீங்களா, இல்லை இயேசுவ கிட்ட போய் இருக்கணும் விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவ கிட்ட போய் இருக்கணும் விரும்புனா, அல்லேலூயா, இயேசுவை நீங்க அதிகமா நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்து இயேசுவை நான் நேசிப்பேன்னு சொல்லி தீர்மானிக்கிறீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை, நல்ல முடிவு உங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் எழுதின புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கூட வாசித்து போவோம். உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் பழைய பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வேத பாக்கியம். உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் மட்டும் இயேசுவிடத்தில் அன்பு பாராட்ட சொல்லல. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் புதிய பாட்டு காலத்துல இயேசு அன்பு கொண்டு சொல்லியிருக்கேன்னு சொன்னா உங்கள் வாயெல்லாம் அடைக்கும்படிக்கு உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்க சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. 1 யோவான் 4:19 வாசிங்க. இந்த உபாகமத்தில் ஒரு கை இருக்கட்டும், நம்ம டக்குன்னு திருப்பணும். அதுக்கு உபாகத்தில் ஒரு கை இருக்கட்டும். ஆமா, இப்ப அப்படியே 1 யோவான் 4:19 வாசிங்க. அவர் முந்தி தம்மிடத்தில் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா உபாகத்தை திருப்புங்க. உபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்துங்கள். உபாகமத்திலே வேத பகுதிக்கு ரொம்ப கவனமா உங்க இருதயத்தை செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றியவானெல்லாம் வேண்டியது உண்மைத்தான். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்க முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலன். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அப்ப இந்த தேவன் தங்குற இந்த வாசஸ்தலம் இருக்குல்ல, இது எதனால கழுவப்படணும்? ஹலோ, இந்த இருதயம் எதனால கழுவப்படணும்? அந்த வேத பகுதியை ஒரு கூட வாசிங்க. மனசாட்சி நீங்க எப்படி தெளிக்கப்பட்ட தெளிவுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எப்படி முதல்ல சுத்த ஜலத்தினால, அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல பியூரிஃபை ஆக்கப்பட்ட ஜலத்தினால கழுவப்பட்ட சரீரமாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர கடமை. அதான் வசனம் நம்ம வாசித்த வசனம் எபிரேயர் 10:22 அது ஒரு கடை தெளிவா வாசிங்க. துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இதுல நான் வருகிறேன். அல்லேலூயா. தெளிக்கப்பட்ட அவன் தெளிவாக்கப்பட்ட இருதயம் எப்போ உண்டாகும்? இந்த இருதயம் எப்போ எதனால சுத்தப்படணும்? அப்போ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவிக்கப்படுகிற இருதயம் எதனால தெளிக்கப்படணும்? ஹலோ, அந்த வேத வசனம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிக்கப்பட்ட இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால தெளிக்கப்படணும்? எப்ப எது தெளிக்கப்பட்டா இருதயம் தெளிவாகும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் சுத்த அழகான ஆமை ஃபில்டர் ஆக்கப்பட்ட ஆமை ஜலத்தினால் என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. இந்த இருதயம் என்ன செய்யணும்? தெளிவாக்கப்படணும்னா தெளிக்கப்படுகிற ரத்தத்தினாலே தெளிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் என்ன செய்யணும்? உங்க இருதயம் எல்லாம் என்ன செய்யணும்? கழுவப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தெளிவாகும் பொருட்டு இருதயம் என்ன செய்யணும்? ரத்தத்தினாலே தெளிக்கப்படணும். இந்த சரீரம் என்ன செய்யணும்? சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ரோமர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் வாசிங்க. வாசி, தொடர்ந்து வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் 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 வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 39வது வசனத்தில் சொல்லுது, உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும்
சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் நம் கண்ணீரின் பாதையிலும், அல்லேலூயா, நெருக்கத்தின் நேரத்திலும் நம் கண்ணீரின் பாதையிலும் காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் பாடும்போது சந்தோஷம், பாடல் பாடி முடிஞ்ச பிறகு எப்படா முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் முன்குறிக்க போகிறார். அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவின் மேலே அன்பு கூறுகிறவர்களாய் இந்த ராத்திரி நேரத்தில் காத்திருக்கிறேன்னு சொன்னா, அன்பு கூறுகிற பிள்ளைகளை அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் உண்டாக செய்ய இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தினாலும் கஷ்டத்தின் நேரத்தினாலும் கண்ணீர் பாதையிலும் உன்னை காண்கிற தேவன் அவன் உன்னோடு இருப்பதால் நீ சந்தோஷமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பத்தின் நேரத்தினாலும் சரி, அவன் கஷ்டத்தின் அவன் உச்சத்தின் பாடுகள் ஆனாலும் சரி, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேர் ஆனவராய் இருக்கிறபடியினால் தேவன் எவர்களை முன்னறிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரனுக்கு சாயலுடைய ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்மையா இயேசுவை நேசிக்கிறார், இயேசு மேல் அன்பு பாராட்டுகிற தேவனுடைய பிள்ளையே, அவன் அதிகமாக இயேசுவிடத்தில் அன்பு பாராட்டுகிற தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உண்டாக்கப்படுகிற அவன் உண்டாக்கத்தை அவன் பெற்றுக்கொள்கிற அவன் தேவனுடைய பிள்ளையே, அவன் இயேசு தம்முடைய சகோதரனப்பட்ட ஆவிக்குரிய சகோதரன் எல்லாருடைய மேலாக அவருடைய பிதா உயர்த்தினது போல அவருடைய சாயலுக்கு ஒப்பதாய் உங்களை மாற்றும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேகமான வேத பகுதிகள் இருக்கிறது. ஆகிலும் ஒரு சில வேத பகுதிகளை பார்ப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க, வேகமாக வாசிக்கணும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது அவன் உன் யோசனைகள் எல்லாம் உறுதிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனம். புறஜாதியார் இதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை அவன் சபைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு அவன் விதிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தருடைய சமாதான காரியங்கள் யாவை ஒப்புக்கொடுத்து உங்களுடைய காரியங்கள் யாவை கர்த்தர் சபைப்படுத்தும் போது, அல்லேலூயா, புறஜாதிகள் கர்த்தருடைய வசனத்தை கண்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை கேட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைங்க, இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறீர்களா, இல்லை விட்டு விடுகிறீர்களா? அல்லேலூயா. இயேசுவை அதிகமாய் நேசித்து இயேசுவை அதிகமாய் நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உண்டாக்கப்பட்டிருக்கிற தேவன், உண்டாக செய்கிற தேவன் உங்களை அதிகமாய் உங்களுடைய நினைவுகள் யாவையும் சபைப்பட கர்த்தர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. ஆமென். கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆமென். கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிள்ளைகளுமாய் உருக்கமான அதிகமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணுமா? நீடிய பொறுமையை தரித்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீடிய பொறுமையை நீங்க தரித்து கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதே உடைய பிள்ளையே, அவன் கர்த்தரை போல நீடிய 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 பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. தேவன் மேல அன்பு வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இயேசு மேல அன்பு செலுத்தணும்னு சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம இயேசு மேல அன்பு செலுத்துகிற ஒரு மனுஷன் புறஜாதியார் உங்களிடத்தில் கேட்கும்போது நீங்க இயேசு இடத்துல எப்படி அன்பு செலுத்துறீங்க கேட்டா நீங்க சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லணுமா வேண்டாமா? வேதவசனம் சொல்லுது. ஆமென். அப்படி அவன் நிறைவேறுகிற அவன் இயேசுடைய அன்பை அவன் தேவன் பேர் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கேதுவான காரியம் உண்டாகிறதை புறஜாதியார் கண்டு அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க நன்மைக்கு ஏதுவான காரியத்தை பெறுகிற நீங்க ஆமென், அதுல இருந்து புரிந்து கொள்ளலாம் நீங்கள் இயேசுவிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்துகிறீர்கள். அல்லேலூயா. இப்ப இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துகிற உங்களை பார்த்து ஒரு புறஜாதியான மனுஷன் வந்து நீங்கள் எப்படி இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துறீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் நாங்க இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பது சொல்ல வேதம் அழகாய் சொல்லுகிறது. வாசிங்க. 1 பேதுரு 2:21 வசனம். வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசுவிடத்தில் நீங்க அன்பு பாராட்டின்னு சொன்னா உங்களுடைய கையை வட்டி கொடுக்கிறது இல்ல, உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நாங்க அதிக நேரம் ஜெபிக்கிறோம் அதனால நாங்க இயேசுவிடத்தில் அன்பு பாராட்டி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Do what did Jesus did. இயேசு என்ன செய்தாரோ அதை செய். நீ இயேசுவை நேசிக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்லப்படாது பாஸ்டர் நாங்க இயேசு செய்தது போல செய்ய முடியாது பாஸ்டர். அல்லேலூயா. நீங்கள் அடிசுவடை பின்பற்ற வேண்டியது இயேசுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அதற்காகவே தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா இதனுடைய காரியங்கள் யாவையும் பார்ப்போம். அவன் இயேசுவை போல நேசிக்கணும். முதலாவது இயேசுவை போல நேசிக்கணும். வாசிங்க 1 யோவான் 4வது அதிகாரம். ஆமென். அது வேண்டாம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு ஆமென் 10வது அதிகாரம் ஆமென் 22வது வசனம். வேகமா வாசிப்போம். மார்க்கு 10வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்குண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கொடுக்க சொல்லலை. நீங்கள் உங்களுக்காக செய்கிற ஜெபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் இயேசு உங்க மேல் அன்பு பாராட்டினது போல நீங்கள் ஆமென் ஆமென் மற்றவர்களிடத்திலும் அன்பு எப்படி இயேசு அன்பு பாராட்டினார்கள், லவ் லைக் ஜீசஸ், இயேசு உங்களை அன்பு பாராட்டினது போல நீங்கள் அன்பு பாராட்ட தொடர்ந்து அதிகமான வேத பகுதிகள் இருக்கு. ஆமென் ஆமென். 1 யோவான் ஆமென் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஜீவனை கொடுக்கணும்ல. உங்கள் ஜெபத்துல எல்லாம் என்ன செய்யணும்? அவன் நான் எனக்கு என்று சொல்லதை விட்டுட்டு அவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் சகோதரன் சொல்லப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் இயேசுவிடத்தில் அன்பு பாராட்டுற ஒரு காரியம். ரெண்டாவது, இயேசு போனது போல நீங்க கடந்து போக வேண்டும். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆமென். வேகமா. யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஆமென். ஆண்டவர் ஓடோடி ஆண்டவர் போய்கொண்டே இருந்தார். தாகமா இருக்கிற ஆமென் தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் நம்மளை கண்டு ஆமென் அதிகமாய் ஆமென் இவனையும் இயேசு ஆசீர்வதிக்கிறாரா இல்லை இவளையும் இயேசு ஆசீர்வதிக்கிறாரா என்று சொல்லி அவன் கேட்டு வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி இயேசு உங்களுக்கு தாகம் தீர்த்தாரோ அதே போல நீங்களும் இயேசு உங்களுக்கு தாகம் தீர்த்த நீங்க மற்றவர்களை தாகம் தீர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியம் நீங்க இயேசு செய்தது போல செய்யணும். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கு. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் ஆமென் 15வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிதாவுடைய கற்பனைக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தது போல நீங்கள் இயேசுடைய கற்பனையை கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் செய்த அநேகமான முன்மாதிரியான காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அதையும் நம்ம செய்ய வேணும். ஆனால் இயேசு செய்த பிரதானமான காரியம் என்னன்னு சொன்னால் அவர் பிதாவுடைய கற்பனைக்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு செய்தது போல நீங்களும் இயேசு உங்களுக்கு தந்திருக்கிற கற்பனைகள் யாவும் ஆமென் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கற்பனை யாவும் கீழ்ப்படிந்த நமக்கு ஆமென் அவர் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் இயேசுவை போல போதிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் ஆமென் 40வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசிங்க. சீஷன் தமன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனோ தன் குருவை போல் இருப்பான். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு ஆமென் எப்படி போதித்தாரோ அதே போல நீங்கள் போதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இயேசுவின் அன்பை ஆமென் பிரதிபலிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசு யார் கூட எல்லாம் இருந்தாரோ நீங்க அவங்க கூட எல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. இயேசு யார் கூட இருந்தாரு? நல்லவங்கள கூட இருந்தாரு, ஊழியக்காரர் கூட இருந்தாரு. அல்லேலூயா. அப்படித்தானே? இயேசு யாரு கூட இருந்தாரு? ஹலோ, இயேசு யாரு கூட இருந்தாரு? சத்தமா சத்தமா. ஷூ ஷூ ஷூன்னு ஷூ கூட இருக்கல, அப்ப ஷூ எல்லாம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு யாரு கூட இருந்தாரு? சீஷர்களுக்குள்ள இருந்தால் சீஷரை விரட்டி பிரிச்சு விட்டார். நீங்க போய் சகல சடகளை சீஷராக்குங்கள். அல்லேலூயா. நீங்க போகும்போது மாட்டு வஸ்திரத்தையோ சாப்பாடையோ கொண்டு போகப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
என்னெல்லாம் கொண்டு போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தை நான் வரல. அல்லேலூயா. என்ன செஞ்சாரு? சீஷர் கூட இருந்தாரு. இயேசு யாரு கூட இருந்தாரு? ஜனங்களுக்கு கூடயா? அல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. யோவான்ல சுவிசேஷத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது அதிகாரத்தில் அழகா இருக்கிறது. அவர் சமாரியன் ஸ்திரீ கூட இருந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் இயேசுவிடத்துல அதிகமா அன்பு செலுத்துகிறேன். அதனால இயேசுவிடத்துல கொஞ்சம் அன்பு செலுத்துற இடத்துல நான் உட்கார மாட்டேன்னு சொன்னா. அல்லேலூயா, அவர் அல்லேலூயா. இயேசு எங்க தெரியுமா இருந்தாரு? அவன் நல்ல சமாரியன். அவர்கிட்ட இல்ல, சமாரியனாய ஸ்திரீயிடத்துல இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஒரு மனுஷனோடு இருந்தார். யாருன்னு சொன்னா வரி பிரிக்கிறவனிடத்துல. அல்லேலூயா. யாரிடத்துல இருந்தாரு? குள்ள சகையின் இடத்துல. வரி பிரிக்கிறவன் கூட ஒருவேளை அதிகாரி இருக்கலாம். இது பொல்லாத வரி பிரிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க யாரு கூட இருந்தாருன்னு பார்த்தா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல 27வது வசனத்திலிருந்து 39வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாவிகளோடும் அவன் தேவனுக்கு அவன் நன்மை செய்யாதவர்களோடும் கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ இயேசு பின்பற்றுறது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றி போகணும். அதனால பாஸ்டர், இனி நாங்கள் அவன் இயேசுவை நேசிக்காதவங்களுக்கு கூட நாங்கள்லாம் இருப்போம் பாஸ்டர். நான் ஒன்று சொல்லுறேன், நீங்கள் இயேசுவை போல இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் இயேசு என்ன தெரியுமா செய்தார்? தம்மிடத்தில் இருந்த வல்லமையை அவர்களிடத்தில் புறப்பட செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போய் இருந்துக்கிட்டு அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல கிஃப்ட்டுகளை என்ன செய்யப்படாது? இங்க வாங்கிடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முதலாவது இயேசுவை உண்மையா நேசிக்கணும். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் பலத்தோடும் அவன் முழு ஆத்மாவோடும் இயேசுவை நேசித்துட்டு இப்படி இயேசு செய்தது போல நானும் செய்வேன் என்று சொல்லி சமாரியன ஸ்ரீயை போல இருக்கிற சீயலோடும் அவன் சகோதரன் நீங்க போய் இருந்தா, அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல சமாரியனாகிய இயேசுடைய குணங்கள் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் ஆமென் 10வது அதிகாரம் 31வது வசனம். வேகம் வேகமாக நம்ம முடிப்போம். ஆமென், வாசிங்க. கொலோசியர் இல்லையோ? ஆமென், கொரிந்தியர். ஆமென், சாரி, 1 கொரிந்தியர். ஆமென் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் இயேசு மேல அன்பு பாராட்டினாலும் அல்லேலூயா எல்லாவற்றையும் அவன் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கே செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா வாசிங்க மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு அவன் 16வது அதிகாரம் அவன் 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற.